ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்கிட்ட இப்படி செட் ஆஃப் ஒரு டைட்டில்ஸ் இருக்குது. ஓகேவா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, லைன்ஸாக. ஸோ இதில் நான் வந்து சர்ச் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபைனலாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று, சர்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, ஃபைன் பாக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ டைனமிக்காக வந்து அதில் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை வந்து இங்கே எனக்கு தேடி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு சர்ச் ஃபங்க்ஷனாக என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஈக்குவல் டு சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னால இங்கே வந்துருச்சு. ஓகேவா, சர்ச் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சர்ச் பண்ணணும், எங்கே சர்ச் பண்ணணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் டெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன், கமா எங்கே சர்ச் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இந்த இதில் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு வேல்யூ எரர் வருது, ஏன்னா எனக்கு என்னோடய அவுட்புட் இங்கே இல்லை, நான் சர்ச் பண்ணுற வேல்யூ இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் கீழே வந்தேன் அப்படின்னா, அப்படியே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்துருச்சு. போய் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது எனக்கு டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இங்கேயும் எனக்கு டெக் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 9 என்ன 53 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, search அப்படின்னாலே return the position at which a string is first found within the text. ஓகேவா, ஸோ எத்தனாவது வேர்டாக லெட்டராக எங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் ஆகுதோ அதோட நம்பர் தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9th கேரக்டர் இன்க்ளூடிங் ஸ்பேஸு. வேறு ஏதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ட்ரோஃபி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணி 53rd லெட்டரில் டெக் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இது சர்ச். இப்போ ஃபைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே சர்ச் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஇசிஹெச்னு சொல்லிட்டு எதுவும் கேபிட்டல் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஆனால் இங்கே என்னோடய அவுட்புட் வந்து கேபிட்டலில் தான் டி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஆனால் சர்ச்சில் நீங்கள் அதே இந்த டி வந்து அப்படி கொடுத்துட்றீங்களா. ஸோ நான் அதே வேர்டை இங்கே எனக்கு கொடுக்குறேன், ஈக்குவல் டு ஃபைண்ட் டெக் கமா இங்கே கொடுத்து என்டர் கொடுக்குறேன். எனக்கு அதே ரிட்டர்ன் வேல்யூ வருது. ஸோ அதே மாதிரி நான் ட்ராக் டவுன் பண்ணுறேன், எனக்கு எங்கேயுமே வேல்யூ வரல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்மால் லெட்டரு, ஆனால் என்னோடய அவுட்புட் இங்கே இருக்கிற என்னோடய அவுட்புட் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஓகேவா, ஸோ விச் மீன்ஸ் ஸோ சர்ச்சில் கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ எப்படி வேணால் நீங்கள் டைப் பண்ணலாம், ஆனால் ஃபைண்டில் நீங்கள் கொடுக்கும்போது எப்போவுமே கேஸ் சென்சிட்டிவ். ஸோ என்ன கேஸோ அதை அப்படியே கரெக்டாக கொடுக்கணும். கேபிட்டல் அப்படின்னா கேபிட்டல் அப்படியே கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே நான் கேபிட்டலில் கொடுத்துட்டேன், அதை அப்படியே இங்கே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா சேம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் அவுட்புட் வந்திருக்கு. இங்கேயும் 9 வந்திருக்கு, இங்கேயும் 9 வந்திருக்கு, இங்கேயும் 53 வந்திருக்கு, இங்கேயும் 53 வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சர்ச்சுக்கும் ஃபைண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, ஃபைண்டு வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா, ஆல்ரைட். ஸோ இங்கே நம்ம இது பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிட்டு எப்பப்போலாம் நான் இதில் போய் இன்புட் கொடுக்குறனோ, ஸோ அந்த இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி சர்ச்னா ஒரு கலரில் எனக்கு இங்கே ஹைலைட் ஆகணும், ஃபைண்டுனா ஒரு கலரில் இங்கே ஹைலைட் ஆகணும். ஓகேவா, ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ என்னோடய டேட்டாவை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மட், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ன பண்ணுறேன், என்னோடய ரேஞ்ச் ஆல்ரெடி இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டம் ஃபார்முலா போய்க்கிறேன். கஸ்டம் ஃபார்முலா ஈக்குவல் டு சர்ச் $D$2. ஓகேவா, EARCH சர்ச் கமா $C. காலம் மட்டும் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ லாக் பண்ணல, ஏன்னா அது வந்து கீழே ட்ராக் ஆகும் இல்லையா. ஸோ கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு அப்போ தான் இந்த கலர் எதுவுமே ஹைலைட் ஆகிருக்காது, இது எம்டியாக இருக்கும் போது. ஓகேவா, ஸோ எனக்கு என்ன மாதிரி வரணும் அப்படின்னா, சர்ச்னா
எனக்கு நான் இதில் போட்டிருக்க கலரே கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலரில் வரணும், என்னோடய டெக்ஸ்ட் வந்து போல்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ போல்டாகி இது பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் போய் என்ன பண்ணுறேன், டெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே அந்த டெக்குன்னு இங்கே இருக்கும். சாரி, நான் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து C2 பதிலாக C1 கொடுக்கணும். ஸோ C1 கொடுத்து நான் என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு டெக்குங்கிறது எங்கே இருக்குங்க வருது. ஏன்னா எப்போவுமே இங்கே C1 எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் அதுலேருந்தே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ C1லேருந்து எனக்கு இந்த இந்த என்டையர் ரோ. ஸோ அப்போ தான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் எப்போவுமே ஒர்க் ஆகும், இல்லைனா ராங் அவுட்புட் வரும். ஸோ அதை ஒன்று பார்த்துக்கோங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வீடியோஸ்லேயே போட்டிருக்கேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இப்போ நான் சர்ச்சுக்கு நான் பண்ணிட்டேன். இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன், எனக்கு எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ நான் இப்போ நான் திரும்ப அதே ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைண்டுக்கு போய் பண்ணுறேன். ஸோ அதே ரேஞ்சு செலக்ட் ஆகிருக்கு. ஈக்குவல் டு ஃபார்முலாவை மாற்றுறேன், அதே மாதிரியே ரேஞ்சையும் மாற்றுறேன். E2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபார்முலாவையும் மாற்றிட்டேன். ஸோ சர்ச்சுக்கு பதில் ஃபைண்டு இதுவும் கொடுத்துட்டேன். ஸோ $C1 கொடுத்துட்டு கிரேட்டர் தென் 1 அப்படின்னா எதுவுமே ஹைலைட் ஆகிருக்காது. ஸோ எனக்கு என்ன ஆகணும், டிஃபால்ட்டாக எனக்கு இந்த ரெட் கலரில் ஹைலைட் ஆகணும். ஃபைண்ட் பண்ணும்போது அதே மாதிரியே போல்டு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஏன்னா டெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு இது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ இது வந்து இந்த கலர். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு அது மட்டும் ஹைலைட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே சமயத்தில் நான் இங்கே போயிட்டு டெக் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதோட கலர் மாறும். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட கலர் வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து சர்ச்னா ஒரு கலரும் ஃபைண்டுனா ஒரு கலரும். என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, ரெண்டும் ஒரே சமயத்தில் பண்ணாதீங்க, ஒரே வேர்டை. ஏன் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் வைஸாக தான் வரும். ஸோ ரெண்டுலேயும் ஒரே வேர்டை வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் இருக்கோ அந்த கலர் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட். இதை நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வீடியோலேயே நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சர்ச்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம், அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஒரு டைனமிக்காக ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அதை எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்குது, அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எனக்கு சொல்லணும் அப்படின்னாலோ கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் வேறு ஏதாவது நான் டாபிக் நான் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் அதை வந்து நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். See you in next video. Bye bye.